அங்க போய் தொட்டு மோத தொட்டு மொத்தம் கொடுத்தா மயமயன்னு இருக்கும். இந்த ஆள் முகத்தை தொட்டு கொடுக்குறது மொரமொரன்னு இல்ல. அவனுக்கு பள்ளி இல்லையாட்டுக்குது உள்ள உடனே உள்ள போயிருக்காரு. அதுக்குதான் தம்பி சொன்னாங்க பள்ளி உனக்கு வயசாட்ட நீ எங்க புளியாம போய் போறா பண்ணி ஒண்ணுக்கு தான் கொட்ட போகுது. நான் ஏன்டா புளியாம போறேன்? நீ அந்த மரிமாவ முகத்திலேயே போய் விழுந்துருப்ப. எனக்கு இங்க பழம் இல்ல. பாப்பா வானக்கு 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 இல்லடா அப்படியே ஏச்சு நீ பாக்குற ஏச்சா பக்கல இருக்கமட்ட ஏச்சி பாறல உமா ஏச்சி நீ என்ன கால தூக்கி உதைக்கணும் அத நான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? இங்க அடிச்சுட்டு போய் சிரிச்சுவான்னு படுக்கிறேன். என் பொண்டாட்டி சிரிச்சு பார்த்துட்டாமனு படுத்துறான். ஏங்கன்றா இவனுக்குதான் காலில் இருந்து தோல் வரைக்கும் அடிக்கணுங்க. ஏப்பி ஏப்பி பார்த்துட்டு அவன் மானியா தண்ணி கூட கழிவு அப்படியெல்லாம் ஏவா பா இப்பதான் எனக்கு கிளம்புது. என்னடா கிளம்புது? அப்படியே ஒரு பொண்ணு வேசம் வந்தவொடனே வரான். ஏன்டா உனக்கு இந்த வேலை? எனக்கு ஒரு பாட்டு ஒரு மரிமாவை சம்பாதிச்சு அவன் பட்டாம்பு ஒரு பாடு ஒரு மரிமாவை தான் சம்பாதிச்சான். 9 கொல்லியும் கிடையாது அவனுக்கு. இந்த பொண்ணை பார்த்த வேண்டிய எனக்கு கிளம்புது. கிளம்பி போச்சு எனக்கு கிளம்பி போச்சு. பாட்டு பாட்டு ஆடி ஓத்த குரலோட ஒத்த குரலோட தானே பாட்டு கட்டிக்கிறான். இப்படியா வந்துச்சு பாட்டு? ஓ போடுற சின்ன ஓ பெரிய ஓ கிடையாது. அங்க சுழிலாம் சுழிக்க கூடாது. ஓ மட்டும் சொல்லு. அடி ஒத்த குரலோட நல்லாதான் போச்சு. என்ன விரைக்கிறீங்க கேக்குறியா? என்ன விரைக்கிற? நம்ம தோட்டத்துல என்னென்ன விரைச்சிருப்போம்? அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையும் வச்சிருப்போம். ஆமா. இது என்ன கீரை தெரியுமா? என்ன கீரை? இதான் முளைக்காத கீரை. முளைக்கிற அத போய் முளைக்காத கீரையா நாங்க விரைக்கிற? முளைக்காத தெரியல. ஐந்து போயிடுவோ. ஐந்து போனா பாதி நாய் சாப்பிட்டு நாய் கலசி போற பாதி. முளைக்கீரை சொல்லு. முளைக்கீரை பூ அடி ஒத்த குரலோட ஓட்ட உங்களுக்கு கூட கிளம்புதா? தோசை நீ ஒத்த குரலோட வாசன் பாட்டு பாடினியா? இதுக்கு நான் பின்னணி இசை. நீ பின்னணி இசை வேணாம், ஒன்னு இசை வேணாம். ஆடுறா இந்த ஒய்யாரா பொண்ணு நல்லா
என்ன பே 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 பேன்னு அடிக்கிறான். இசைடா. அந்த ஆளு மயிறு மட்டுமா கட்டிட்டு வந்து அடிக்கிறான். ஏய் இசைடா. அப்படி நீ வரலாமா வச்சுருக்கீங்களா? 9 பல்லு. ஏமா அப்பா இவனுக்கு எந்த பாட்டு எடுத்தாலும் ஓசை காசுல வரான். டைம் கிடையாது, நேரம் கிடையாது. நம்ம பகல்ல டாடாஸ்ல போகும்போது ஆடி என்கத என் கண்மேட்டி நாய் விடாது. டாடாஸ்ல போகும்போது ஆடினாவா? அப்பா ஓ சொல்லுமா. வணக்கம் வணக்கம் வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வீண் வார்த்தை தேவைப்படாது. யாகாவாரா ஏனம் நாகாக்க காவக்க சோகப்பர் சொல்லி இருக்கப்பட்டு வாய போடுற எம்மா பேச்சு வாய். ஏய் திருக்குறள் எப்படி எப்படி திருக்குறள்? திருக்குறள் எப்படி? யாகாவாராயணம் யாகாவாராயணம் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சபைன்னு வந்துட்டாக்கா ஆமாங்க அடக்க ஆச்சாரத்தோட பேசணுமா, அடக்க வைக்கீகமா இருக்கணும். ஆமா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லு. ஒழுக்கமா இருக்கணும் அப்பா. அப்படி அந்த நாவை அடக்க விட்டால் ஆமா வீண் வார்த்தைகள் பேசி பலவித பிரச்சனைகள் நேரிடுமா. ஆமா அத போலதான் இப்ப பேசுற. ஆனா நீங்க பேசிட்ட அந்த பக்கம் போனா எத்தனை தொடப்பம் எத்தனை முறம் வரும்னு தெரிஞ்சுக்காது. ஆமா இந்த ஊர்ல எனக்கு அடிக்க மாட்டாங்க. ஏன்பா வேற ஊர்ல கூட உதவாயிடும். இந்த ஊர்ல எல்லாம் அடிக்க பார்க்க மாட்டேன். ஏன் மச்சான்? அப்பா சபையை பத்தனையா பாத்தி எதனால் கூடப்பட்ட சபை? இதோ சுப்பிரமணி கவுண்டர். இதோ ஆமா சுப்பிரமணி கவுண்டர் மோட்ச விழா. மோட்ச திருவிழா. ஆமா அப்பா இது எல்லாருக்கும் அது அமையாது. இந்த அமையாது. ஆமா ஏன்னு கேட்டா புண்ணிய செய்தவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா மோட்ச திருவிழா நடக்கும். ஆமா புரியுதா? அத போல அந்த புண்ணிய செய்த மனிதர் விதிக்க மனிதர் உலகில் விளையாடும் பொம்மையடா. விளையாடும் பொம்மையடா. பின ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் ஆகும் நிலையடா. அதில் மனிதன் வாழ்வதா. என் கண்மேட்டி ஒரு பம்பரமாகப்பட்டது. ஆமா நீ அம்மன்ட்ட முள்ளியா இருந்த பாரு. நான் அம்ட்ட முட்டு புள்ள சின்ன புள்ளையா இருக்கு அங்க பாரு குழந்தை சிரிக்குது. ஆமா புள்ள அம்மா புள்ளையா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெரியவனா வளர்ந்து போது பம்பரம் இருக்குது இல்லையா? ஆமா அந்த பம்பரத்தை ஒரு பம்பரம் சால கட்டமா இருக்குமே. டேய் ரவுண்டா இருக்கும் பாருடா. உண்ட உண்டியா கட்டி கட்டியா எங்கடா கை காமிக்கிற? நீயா கை வாட்டல வந்தாடா. என் பொண்டாட்டிக்கல என் பொண்டாட்டிக்கு இல்ல இருக்காது. அங்க வாடகை விட்டு சுனாமி வந்து அடிச்சு போயிடுச்சு. ஆமா வெள்ளக்கார தம்பி கேட்டாதான் தெரியும். சரி எனக்கு என்ன எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு போறாங்கடா. ஏய் ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அப்பா இங்க பாரு. அதாவது ஒரு பம்பரமாகப்பட்டது ஒரு சாட்டை இருந்தால் மட்டும்தான் அந்த சாட்டை எந்த அளவுக்கு ஈத்தி சொயிட்டு விடுறோமோ அந்த அளவு கொண்ட அளவுக்கு தான் அந்த பம்பரம் சுயலமா. அப்ப ஒரு மனிதனா பிறந்துட்டா இறைவன் பிரம்மதேவன் எவ்வளவு காலம் வரைக்கும் நம்மள படைக்கின்றாரோ அவ்வளவு காலம் வரைக்கும் தான் அந்த பூமியில வாழ முடியுமா? ஒட்டக்கூத்தர் அழகா எழுதியிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் ஆமா. பசித்த வரை பார்த்து சிரிக்கும் பாழும் மனமடா. அதாவது ஒட்டக்குத்தர ஒரு திருடனா இருந்தாலும் நல்ல திருடன். எப்படியா ஏன் நல்ல திருடன் கேட்டா இதுல திருடன் நல்ல திருடன். அதாவது இல்லாத ஒரு குடும்பம் இருக்கும், இருக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும். அப்ப இருக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து பணம் பொருள் எல்லாம் எடுத்து போய் இல்லாத இடத்துல வச்சுட்டு வந்துடுவாராம் நைட்டோட நைட்டா. இதே வேலையா இருந்தாரு ஒரு நாள் ஒரு மணியா ஒரு பொழுது ஒரு வண்ணமா. ஒரு காலத்துல அதாவது ஒன்ன மாதிரி கஷ்டப்பட்டு கூத்தாடி சம்பாரிச்சு வச்சிருந்த தருவாயில உன் பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரன் ஈத்துட்டு ஓடுவான்னு சொல்லிட்டு யாருக்காவது 2ஆம் தாரம் மாதிரி கட்டி கொடுக்கலாம். பொண்ணு என் தங்கச்சி தான் ஈத்துமாவா உங்க வீட்டு பொண்ணுலாம் பொடியில. ஆமா அப்படி இருக்கும்போது நகை நட்டு ஒரு 20 பவுன் சவரன் எடுத்து வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு இல்லாதவன் சம்பாரிச்சு வச்சிருக்கும் போது அந்த திருடன் ஒட்டக்குத்தர் என்ன பண்ணாராம், இல்லாத வீட்டுல திருடி இருக்கப்பட்ட இடத்துல போய் சேர்த்துட்டானா. அப்ப பணம் பணத்தோட சேரும் குணம் குணத்தோட சேரும் அப்பவே பழமொழி சொல்லிருக்காங்க. நானும் தாம இல்லாத பட்டவன். நான் ஒரு 4-5 ஆள் திருன்னு கட்டி போட்டு வச்சிருக்கேன். அப்ப
இல்லாத பட்ட இடத்துல இருக்கப்பட்ட இடத்துல கிரீடம் கொண்டு போய் வைக்கும் போது அப்ப காலையில ஏஞ்சி பார்க்கும் போது அப்ப இல்லாத பட்டம் அழுகுறான். நான் கத்திக்கினேன். எப்படி சித்த வரை பார்த்து சிரிக்கும் பாடும் மனமடா. இந்த பரமையை வாழ்வதற்கு வெள்ளையடா, அதில் மனிதன் வாழ்வதா. மயிலே பணி காட்டையா, அடைவதெல்லாம் சோர்விட துத்துணையாவன்றே ஒப்பிலை நாகில் நின் வந்த அடைந்த ஞானக்கு நீ அருள் செய்த மையா. ஜெய்ப்பனை வந்து நான் அழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே. அப்பா இவரு சிவலோக பதவி அடைய வேண்டும் என்று ஒரு திருவிழா வச்சிருக்காங்கல்ல, அப்படியா பட்டா அந்த வைகுந்த பெருமானை நினைத்து ஒரு சிவலோக பதவி அடைய வேண்டும் நமக்காக சம்மானம் கொடுத்திருக்காங்களே. அவங்க உற்றார் உறவினர், அதாவது அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அப்புறம் தங்கச்சி எல்லாரும் கொடுத்திருக்காங்க இல்லையா. அவங்க குடும்பத்தில் அந்த பகவான் இருந்து, இந்த குடும்பத்தில் பகவான் இருந்து நோயற்ற வாழ்வு, குருவேற்ற செல்வத்தோடு வாழ்த்துகிறோம். சுபே ஜெயம். நான் யாரு, எந்த ஊரு, எந்த நாட்டுக்கு அரசு, நீ யாரு, எந்த ஊரு, சபையை எடுத்து கூறு. அப்படியா? திருப்பார்காடில் தானிலே கடலிலே. ஆமா, 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள். மண்டோதரி, ரதி, தாரை, லட்சுமி, மூதேவி, ஆரணி, ஆரணி, அகலிகை. இப்படி அந்த ஆரணி இல்லடா, அந்த பெண் ஆரணி, பொண்ணு பேர் ஆரணி. ஆமா, மண்டோதரி, அகலிகை. இப்படி சொல்ல முடியாது. 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள் பிறந்த இந்த மண்டோதரி தவளை உருவம் என்னுடைய உருவம். அதான் அப்பயே ஆளு பார்க்கும் போதே நினைச்சேன் நானு. இவன் இந்த மாரி வாய் இவங்க நல்லா சூத்து குத்தி பெருசா வர மாதிரி. இந்த அம்மாவுக்கு தானே வாய் அகலமாக்குவோம். தங்கச்சி கொடுத்தா சொப்பு வாயி 3 தவா தாலி எடுத்து வீட்டுக்கு வந்துருச்சு. அது என் தங்கச்சி சௌகரி போல உள்ள. அப்படியே வேண்ட. அதாவது தவளை உருவம் கொண்ட இலங்கை வேந்தன். ஆமா, ராவணேஸ்வரர். ஆமாயம்மா, இப்ப வந்தாரு. ஆமா, அவரு நீ போட்டோல பார்த்து கல்யாணம் வந்தா நேர்ல பார்த்து கல்யாணம் பண்ணி.
அவரை மாதிரி ஒரு தமிழுக்கு பற்றான ஒரு இலங்கை வேந்தான் உலகத்திலே கிடையாது. டைம் போங்கடா எப்பா டைம் ஆகி போச்சுன்னு அவரு என் வீட்டுக்காரு இல்ல, என் கணவர், என் பதியானவர். ஆமா, வரம் சொல்ல முடிய உத்தரவு அவருதான். நான் திருமாங்கல்யம் செய்தேன். ஏதோ காரணம் தெரியவில்லை. பண்ணி அழுத்த மாதிரி அழுத்த வருவீங்க. இங்க அடிக்கிற அடி அங்க அடிச்சுட்டா கொஞ்சம் மட்டமா இருந்திருக்கும். சரி, உங்க பொண்டாட்டி பாத்துட்டாருப்பா, நீ உள்ள போ. உள்ள அமர்ந்திருக்கா. அப்படியா போலாக்கிறியா? போயாட்டா, போய் வாட்டா, காட்டு. சுவாமி வீரதீரா தாத்தாடி தாயந்தான் மன்னவா சுவாமி முன்னன் திருவாடிக்கு சொல்லுங்க. என்னுடைய பாரத்தை படுத்திருக்கிறார். ஆமா, ஆனால் எப்படி ஏற்பட்டவன் தெரியுமா? அது மாதர் சுவாமி பாரத்தப்படுது ஆசீர்வாதம் பெற்றதால் சுகட்சியாக வாழ்வார். சுவாமி என்றைக்கும் இல்லாத ஒரு கேள்வி. வாழ்கவே பரமளித்த தினந்தோறும் என்னுடைய பங்காளி ஆகிய கரதுஷ்டாதிகள் தண்டகாரண்ய வனத்தில் இருக்கின்றார்கள். இந்த இலங்காபுரியில் அவர்களுக்கு இடம் போராட வகை காரணத்தால் தண்டகாரண்ய வனத்தில் விட்டிருக்கிறார். அதனால அவர்களுக்கு தினந்தோறும் என் தங்கையாகிய சொற்பனகை
விடா கஞ்சி கொண்டு போவது வழக்கம். அதனால என் தங்கையாகிய சூர்பனகை அவளை தண்டகான வளத்துக்கு அனுப்ப வேண்டும். விடா கஞ்சி கொடுத்து அதனால என் தங்கையாகிய சூர்பனகை இப்படியாக என் தங்கையாக இருக்கக்கூடிய சூர்பனகை அழைக்க சூர்பனகை நிற்பார். அப்பாடா இவன் அரைக்குதாண்டா பலே பலே அஞ்சாறு பேர் வீட்டுக்கு போலாம் கூட கம்முன்னு இருப்பா. நீ வீட்டுக்கு போகலாம் கூட இது இல்லன்னா என் பொண்டாட்டி பேசுவோம். ஏம்மா
நீ எதை நீ போவலாம் கூட ஆமா ஒரு பத்து வார்த்தை இல்ல ஆமா நீ விடுங்க ஏமா இத கேக்குற அத கேக்குற நான் தரமாட்டேன் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் தரமாட்டேன் நீ கேக்குற வாழை பைக்கு நான் தரமாட்டேன் தரமாட்டேன் மா வேசவந்தி அம்மா ஐவா வந்து வெள்ளிக்காட்டு பேசுறா இது கூத்துல ஒரு குச்ச சொருவி அப்படியே இது கூத்துல நல்லா நீட்டா ஒரு பூரா வச்சு ஒரு குச்சி சீவி ஒரு குச்ச சொருவி ஊரு நடுவுல வச்சு நடு கத்திரி தோட்டல எடுத்து வச்சுட்டா ஒரு கத்திரிக்காய் கூட சொத்த விழாது திருடு போவாது இது மூஞ்சா பாத்தியாடா ஐயோ 3ஆம் வருஷம் துவரம் கொட்டையாட்டம் துவர கொட்டை செம்மண் பூச்சி வைப்பாங்க. ஒன்னே ஒண்ணு ஐயோ நான் தர மாட்டேன் ஒண்ணே ஒண்ணு வச்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிறேன் ஆமா அது யாருக்கு வச்சுக்கிறேன் ஐயோ என் மாமியாருக்கு ஒரு மாதம் மூஞ்ச பார்த்தா 4 நாளைக்கு எடுத்து போறாதான் அது எனக்கு இங்க கொடுத்துட்டான் என் மாமியாருக்கு கோயிச்சுக்குன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஆமா அப்புறம் இவன் வச்சுக்க ஒண்ணா யார நான் செத்தாலும் செத்துருவேன் இதுகிட்ட போக மாட்டேன் நிழல் படக்கூடாது எனக்கு அந்த வாசனையே படக்கூடாது மாட்டின பஞ்சாமிரதம் தான் அவனும் பால் கடையில் சோட்டு கடையில் ஏத்தாமக்கிறான் இதுல நெருக்கடி கடை பஞ்சாமிரதம் தான் பால் கேட்கறேன் தாண்ட ஒரு 10 லிட்டர் தாண்ட ஒரு 10 லிட்டர் அவன் மகன் உன்னை நச்ச சொல்ல வரான் பாரு மகாராஜா என்ன அம்மா பாருங்க ஐயா பாருங்க 5-10 போடுங்க அம்மா இப்ப இதே வரதான் இந்த திருக்கோளூர்ல விழுப்புரம் பசங்கலாம் இந்த பூம்பு மாட்டுக்கார பிச்சை எடுத்து கிடப்பாங்க பாரு உன்னை கூட்டமா விட்டா என்ன கொண்டு போய் விட்டா ஒரு நேரம் போல இருக்க மாட்டான் வாய் தந்து கிடக்காத லப்புனே துட்டு போனோம் சரி கொண்டு விட்டா பிச்சை எடுப்பாங்க அங்க வந்து பிச்சை எடுக்க வந்து என்னத்துக்கு வந்தியோ டேய் போய் ஐயா டேய் போய் செருப்பு யாரா வச்சுக்கிறீங்க கண்டாடி அத வாயில வச்சு மெல்லாத ஆணி போத்திருக்கோம் ஆல்ரெடி மென்னுக்கிறான் பாருங்க நாங்களும் கொண்டுக்கோ செருப்பு மேன நாடு ராமதாஸ் தெரியுமா தாலுகார பண்ணா தெரியுமா சொல்றாரு அந்த அம்மா வீட்டு போயிட்டு நீ ஒரு கடை வச்சுனா பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த அம்மாவியா ஆமா என்ன கடை தெரியுமா டீ கடையா டீ கடை அப்படி நீ சொல்ற ஆமா அட பத்தி போனவனே சொல்றாமா பைத்தியக்கார சொல்றாமா என்ன ராவி மகாராஜாவா என்ன ஒண்ணு அவன் என்ன சொல்றான் அவன அவன
அவன் ஏன் டீ கடை வைக்கணும்ன்றானுமா? ஏன் அந்த பையன் டீ கடை வைக்க போறான்? கூட பேசி தரங்க. பைத்தியமா? ஐயோ பைத்தியமா? அவன் டீ கடை ஏன் வைக்கிறான் தெரியுமா? அவன் ஏன் டீ கடை வைக்கிறான்? அவனை நம்பி யாரும் பால் தர மாட்டாங்களா? இவனை நம்பி வாங்கடா கட்டி கட்டி அவன் முட்டு முட்டு ஆகிட்டே. நீ சிரிக்காதேம்மா, ஒரு 2 அடி சேர்த்து கூட என்ன அடிச்சு. சிரிச்சா அம்மா அம்மா அழகா இருக்கிறாங்க தெரியுமா? வா சூட்டு நானே ஊர்தான். இதுதான்